எல்லாருக்கும் நமஸ்காரம். என் பேர் பிருந்தா. இது வந்து இஞ்சி வெண்ணெய் இது மாவு மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சின்னுட்டு இது வந்து ஐஸ் க்யூப்பில் போட்டு வச்சுட்டா உங்களுக்கு டீயில் போட்டு குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா வருது மழை காலம். இது ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி குளிர்காலம் மழை காலம் வருது. சடனாக வேணும்னா தலைவலிக்கணும்னா நீங்கள் இஞ்சி டீ போட்டுக்கணும்னா இது ஒரு இதுலேருந்து க்யூபை போட்டு எடுத்து குடிக்கலாம். அது எடுத்து காமிக்கிட்டோமா, நீங்கள் எப்போ வேணாலும் போட்டு குடிக்கலாம். இது வந்து கண்ணாடி பாத்திரத்தில் போட்டுக்கணும். நீங்கள் இப்படி நீங்கள் போட்டு விட்டு வச்சுட்டேன்னா உங்களுக்கு சாயந்தரத்துக்குள்ளே இதாகிடும், ஐஸ் மாதிரி ஆகிடும். சாயந்தரம் நீங்கள் டீ போட்டு குடிக்கிற போது இது போட்டு குடிக்கலாம். நீங்கள் எத்தனை பேர் குடிக்கிறோன்னா அது ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று வேணும். எத்தனை பேர் குடிக்கலோ தகுந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டு நீங்கள் வச்சுட்டேன்னா கண்ணாடி பாட்டில்லையோ இந்த கண்ணாடி கிண்ணத்துலேயே போட்டு வச்சுட்டேன்னா உங்களுக்கு நிறையா நாளைக்கு இருக்கும். கெட்டியானா இந்த மாதிரி ஆகும். இது இப்போ ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில், எவர்சில் டப்பாவில். இப்போ நான் எமர்ஜென்சிக்கு போட்டுருக்கேன். கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுருந்தா ரொம்ப நாளைக்கு நிறைய நாளைக்கு வரும் உங்களுக்கு. இப்போ அரைச்சி வச்ச தண்ணி அதை விட்டாச்சு. இந்த இதில் வந்து உப்பு போட்டு நீங்கள் அரைச்சி வச்சுட்டேன்னா உங்களுக்கு 1 வருஷம் இருக்கும். நீங்கள் வந்து இது என்னது உப்பு இது பண்ணுறது சப்பாத்தி மாவுக்கு போட்டுக்கலாம், சட்னிக்கு போட்டுக்கலாம், உப்புமாவுக்கு போட்டுக்கலாம். நீங்கள் வேறு என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் உங்களுக்கு. இது பிரியாணி பண்ணுறீங்களா, பிரியாணிக்கு, உப்புமாவுக்கு, புலாவுக்கு, நீங்கள் என்ன இது பண்ணுறீங்களோ, இந்த குருமா பண்ணுறீங்களா அதுக்கும் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இது நீங்கள் வந்து இது அரைச்சி வச்சுட்டாலும் உப்பு போட்டு அரைச்சி வச்சுட்டாலும், ஆனால் இதுக்கு கொஞ்சம் ஒரு கல் உப்பு ஜாஸ்தியாகும். போட்டு வச்சுட்டா கெட்டு போகாது. ஆனால் ஈரக்கையை வைக்கக்கூடாது. வந்து பிளாஸ்டிக் ஸ்பூனு இது எவர்சில் ஸ்பூன்லாம் போடக்கூடாது. கண்ணாடி பாட்டில் தான் வச்சுக்கணும். இதை தோலை கூட வேஸ்ட் பண்ணாதுக்கு நல்லா உடந்த உடனே மாவா வந்து மிக்சியில் போட்டு நல்லா மாவு மாதிரி அரைச்சிட்டு டீ பொடியில் போட்டு கலந்துட்டு நீங்கள் டீ போட்டு குடிக்கிறது இது யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து நிறைய நாள் பண்ணிருக்கேன். இது இப்போ நீங்கள் பண்ணுன்னா உங்களுக்கு போடுறதுக்கு நல்லா இருக்குன்றதுக்காக சொல்லி கொடுக்குறேன். குடிக்கிறத நீங்கள் பொடி பண்ணி டீ குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அது என்ன